ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளாம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் கடந்த பதிவிலே இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் குழந்தை பாக்கியங்கள், தாரதோஷங்கள் என்பவற்றை பற்றி ஒரு சிறிது விளக்கியிருந்தேன். அதற்கான அடிப்படை செய்திகள் பலவற்றை முதலிலே விளக்க வேண்டிய சூழ்நிலை. காரணம் என்று குழப்புகிற விஷயங்கள் கணக்கில்லாமல் இருக்கிறது. இத்தனை குழப்பத்திற்கும் ஒரு மனிதன் பதில் கூறி அது நடக்கப் போவதில்லை. ஒரு கோழி கூவி பொழுது விடியப் போவதில்லை. ஆண்டி சங்கு ஊதுகிற காரணத்தால் பொழுது விடியப் போவதில்லை. ஊதுவது இவனுடைய கடமை, வெடியும் போது வெடியும் என்றெல்லாம் சில தத்துவார்த்தமாக சொல்லுவார்கள். ஊதுகிற சங்கை ஊதப்பா, பொழுது வெடியும் போது வெடியும், உன் வேலையை நீ செய் என்று கூறுவது உண்டு. அதுபோல்தான் ஞானிகள் அவ்வப்பொழுது அப்படியே கூறி சென்றார்கள். யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும். மற்றவர்கள் தங்கள் தங்கள் நிலையில் இருந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். காலம் வந்தால் புரியும். எதுவும் நமக்கு சொந்தமில்லை, நாம் இதற்கும் உரிமையாளரும் இல்லை. இவ்வாறு இருக்கும்போது இது இப்படித்தான் என்று வரையறுக்க முடியவில்லை. இறைவனுடைய நிர்வாகத்தில் காண்கின்ற புதிர்கள் நாம் பார்ப்பது மிக மிக குறைவு. கணக்கற்ற புதிர்களும் கணக்கற்ற இரகசியங்களும் நிரம்பியது இந்த மானிட வாழ்வு. மானிட வாழ்வு தாண்டிய பல வாழ்வுகள் இருக்கிறது என்பதை கடந்த தொடர்களிலே நான் கூறினேன். அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அனுபவங்களும் வேறு, அவர்களுக்கு இருக்கிற உடல்களும் வேறு, அவர்களுக்கு இருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் வேறு வேறாகவே இருக்கிறது. ஆனால் மண்ணில் இருக்கிற பலருக்கும் அவர்களுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் சங்கீதத்தில் சிறந்து விளங்குகிறான். மானிடன் சங்கீதத்தில், இசையில் மிகச்சிறந்த ஒரு நிலை பெற்றவர்களை நாம் கணக்கில்லாமல் பார்க்கிறோம். ஆனால் கானங்களிலே சிறந்தது கந்தர்வ கானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கந்தர்வர்கள் எங்கோ விண்ணில் ஒரு உலகத்தில் வசிக்கிறார்கள். அவர்களுடைய தாக்கம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்படி சகல உலகங்களிலிருந்தும் இந்த மண்ணுலக மாந்தர்களை, அது ஒரு ஆண்டனா ரிசீவர் போன்ற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அசுரத்தன்மையோடு ஒரு மனிதன் இருக்கிறான். எதற்கும் அடங்க மறுக்கிறான். எந்த சட்டத்திட்டத்திற்குள்ளும் அவன் நிற்பதில்லை. மனம் போனபடி வாழ்கிறான் என்றால் அசுரருடைய உலகத்தில் இருந்து அவனுக்கு தொடர்பு கிடைத்து அதன் மூலமாக இவன் வழிநடத்தப்படுகிறான். உயர்ந்த நிலையிலிருந்து ஒரு மனிதன் வாழ்கிறான். எத்தனை கடுமையான சூழ்நிலைகள் வந்த போதும் தன்னுடைய தர்ம நெறி தவறாமல் வாழ்கிறான் என்றால் அவன் அந்த உயர்ந்த லோகத்து மனிதர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறான். நினைத்த மாத்திரத்தில் பல வேலைகளை செய்கிறான், மாய வித்தைகளை எல்லாம் செய்கிறான் என்றால் இந்த யட்சர்கள், யட்சணிகள் என்ற தேவதா சக்திகளால் இவன் ஆளப்படுகிறான். எதிர்காலத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த எதிர்காலம் உரைக்கக்கூடிய ஏற்கனவே இருந்தவர்கள், அறிந்தவர்கள், விண்ணுலகில் வாழ்கின்ற பலரில் சிலருடைய தொடர்புகளை பெற்று இந்த மனிதன் எதிர்காலம் கூறுபவனாக இருக்கிறான். பல ஆராய்ச்சிகள் செய்து கண்டுபிடிக்கிறான் என்றால் அந்த போல விண்ணிலே இருக்கிற பல லோகத்து மனிதர்கள் இந்த மானிட ஆய்வை தாண்டியவர்களிடமிருந்து அந்த அறிவு இவனுக்கு வருகிறது. இப்படி இந்த மண்ணில் இருக்கிற மனிதனுக்கு வருகிற விஷயமே அனைத்தும் வெண்ணிலிருந்தும் பல பக்கவாட்டிலிருந்தும் வருகிறது. பக்கவாட்டிலும் வானம்தான், விண்தான் நிறைந்திருக்கிறது. கீழும் விண்தான் இருக்கிறது. நாம் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருக்கிறோம்.
அந்த நிலையில் அனைத்து விஷயங்களும் நவகோள்களுடைய கதிர்களும் இன்னும் பல லோகத்து கதிர்வீச்சுக்களும் எல்லாம் ஆகாய வெளியிலிருந்து வந்துதான் மண்ணுலகை அடைகிறது. மண்ணுலகிலே இருக்கிற இந்த சிந்தனைகளும் செயல்களும் விண்ணுலகத்திற்கும் செல்கிறது. எல்லாம் ஒன்றுக்கொன்று பரிமாற்றங்கள், கொடுக்கல் வாங்கலாகத்தான் இவை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பிரித்து இவற்றை பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த புராண இதிகாச விஷயங்களெல்லாம் இப்படி நமக்கு புரிய வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் அடிப்படை கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை பிடித்து கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சட்டங்கள் இருக்கிறது. மதுபான கடைகளில் எந்த வாஸ்துக்களையும் பார்ப்பதில்லை. அவர்கள் தீபம் ஏற்றுவதில்லை, வாசல் தெளிப்பதில்லை. அவரவருக்கு மனதிலே நம்பிக்கை இருந்தால் வேண்டுமானால் வழிபாடு செய்து கொள்வார்கள். அரசாங்க நிறுவனம் அதில் எந்த ஒரு படங்களையும் வைப்பதோ வழிபாடு செய்வதோ அநேகமாக இருக்காது. ஆனால் அங்கே மதுபானம் என்பது தவிர்க்கப்பட்ட ஒன்று. பஞ்சமா பாதகங்களில் அது ஒன்றாக கூறப்படுகிறது. அங்கே போய் லக்ஷ்மி கொடுத்து அந்த இருள் என்பதுதான் மூதேவி என்று சொல்லப்படுகிறது. இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வித்தியாசம்தான். இருள்தான் ஒளி, ஒளிதான் இருள் என்று சாதிக்க முடியாது. இருள் எப்போதும் இருளாகத்தான் இருக்கும், பகல் எப்போதும் பகலாகத்தான் இருக்கும். இந்த இரவு பகல் மாறி மாறித்தான் வரும். பகலிலும் அதே உலகம்தான் இருக்கிறது, இருளிலும் அதே உலகம்தான் இருக்கிறது. உலகம் மாறாது. காலங்கள் சுழற்சியால் இருளும் பகலும் மாறி மாறி வருகிறது. ஆகவே அந்த இருள் நிறைந்த நிலைகளை மூத்த தேவி, ஜேஷ்டா தேவி என்றெல்லாம் ஒரு உருவகமாக சொன்ன விஷயங்கள். அப்போது நான் கூறுவேன், ஸ்ரீதேவியை கொடுத்து மூதேவியை வாங்கி வருகிறான் என்று நான் கூறுவதுண்டு. அங்கு ஸ்ரீதேவி வர வேண்டும் என்று வீட்டில் இருப்பவர்கள் அந்த பின்வாசலை கூட சாத்தி விடுவார்கள். முன்வாசல் வழியாக லக்ஷ்மி வர வேண்டும் என்றால் மூத்த தேவி பின்வாசல் வழியாக போக வேண்டும் என்று கதவை சாற்றிவிட்டு முற்றம் தெளித்து கோலமிட்டு அந்த தீபத்தை ஏற்றுகிறார்கள். அந்த ஸ்ரீதேவி எப்போதும் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்று பலவிதமான நறுமணப் பொருள்கள், எப்போதும் ஒளி நிறைந்த நிலைகள் என்று அந்த வீட்டையும் அந்த நிறுவனம் இவற்றையெல்லாம் அவர்கள் பராமரிக்கிறார்கள். இப்படி மாறுபட்ட விஷயங்களை அவர்கள் துன்பம் வரும் என்று கொண்டு வந்து வைப்பதில்லை. மானிட உடம்பிலே மண்டை ஓடு தான் இருக்கிறது, எலும்பு தான் இருக்கிறது. ஒரு பெரிய நகைக்கடையிலோ ஒரு ஜவுளி கடையிலோ மனிதன் உடம்பிலே மண்டை ஓடு இருக்கிறது என்று காட்டிலே இருக்கிற மண்டை ஓட்டை கொண்டு வந்து அவன் கல்லாப்பட்டி அருகில் வைக்க முடியாது. வைத்தால் அந்த கடையில் வியாபாரம் நடக்காது. அங்கு வருகிற அனைவர் தலையிலும் மண்டை ஓடு தான் இருக்கிறது. அங்கு இருப்பவன் தலையிலும் மண்டை ஓடு தான் இருக்கிறது. அது வேறுபட்ட நிலையில் மூடப்பட்டிருக்கிறது. அது இறந்து போய் வந்தால் அது வந்து உட்கார்ந்தால் மனிதன் அதை கண்டு அலறுகிறான். இப்படி அனைத்தும் கடந்தவனுக்கு சட்டதிட்டங்கள் இல்லை. விருப்பு வெறுப்பு, சுகதுக்கங்கள் என்ற உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவர்களுக்கு பல விதிகள் இருக்கவே செய்கிறது. எல்லாம் ஒன்று என்பது ஞானிகளுடைய நிலை, தனித்தனியாக பார்ப்பது மனிதனுடைய நிலை. அவ்வாறு இருக்கும்போது இந்த மதுபான கடைகளில் எந்த சட்டதிட்டங்களும் கிடையாது. அங்கே மூட்டை மூட்டையாக வந்து பணம் கொட்டுகிறது. நாம் பணத்தை லக்ஷ்மி என்று கூறுகிறோம், வறுமையை தரித்திரம் என்று கூறுகிறோம். தனலட்சுமி என்றும் தாரித்திரிய லக்ஷ்மி, தாரித்திரிய துக்க தகனாய சங்கராய என்றெல்லாம் சுலோகங்கள் கூறுகிறது. இந்த தாரித்திரியம் என்ற துக்கத்தை எரிப்பவன் அந்த சங்கரன் என்று இறைவனிடம் வேண்டுகிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய துன்பம். பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை. ஆகவேதான் இந்த மூதேவி, ஸ்ரீதேவி என்றெல்லாம் வந்தது. மனிதன் குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும், இருளை அகற்ற வேண்டும். ஸ்ரீதேவியும் மூத்த தேவியும் மனிதனுடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் தான் பிரதானமாக இருக்கிறார்கள். அந்த எண்ணம் சுத்தமாக இருந்தால் புறச்சுத்தம் அகச்சுத்தம் என்று 2 பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புறச்சுத்தமும் அவசியம். ஆனால் அந்த புறத்திலே எந்த விதமான வழிபாடுகளும் இல்லை. அங்கே மூட்டை மூட்டையாக பணம் கொட்டுகிறது.
சூதாட்ட விடுதி என்று நடத்தினால் அங்கே கணக்கில்லாத பணம் வந்து சேர்கிறது. மாமிசம் விற்கிற கடை, உண்கிற கடை என்றால் அங்கு உயிர்கொலை பஞ்சமா பாதகங்களில் அதுவும் ஒன்று என்று சொல்லப்பட்டாலும் அங்கே இறைச்சி ஊன் உண்கிற அந்த கடைகளில் பணம் தாராளமாக புழங்குகிறது. இது தவிர இன்னும் பல வழிகளில் சாஸ்திரங்களில் மறுக்கப்பட்ட பல விஷயங்களுக்கு அங்க பணம் லட்சுமி கொட்டுகிறது. ஆனால் இவன் வீட்டிற்கு தினந்தோறும் விளக்கை ஏற்றி வைத்து கொண்டு அந்த ஒள்வினை பயனால் அந்த தாரித்திரிய துக்கத்தை அனுபவிக்கிற நபர் ஏங்கி தவித்திருந்தாலும் அவனுக்கு கிடைப்பது மிக மிக சொற்பமான வருவாய் கிடைக்கிறது. இப்படியெல்லாம் இந்த வாழ்வில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை சிந்திக்க வேண்டும். அதனால் இது இப்படித்தான், அது அப்படித்தான் என்று ஏற்கனவே மனிதன் பல சஞ்சலங்களில் திண்டாடி அலைகிறான். அந்த நிலையில் மனிதர்களை இப்படி செல்லுங்கள், அப்படி செல்லுங்கள் என்று வழிகாட்டுவது, இது சரி, அது தவறு, பாவம் வந்து சேர்ந்து விடும் என்று சொல்வதெல்லாம் நான் என்றும் செய்வதில்லை. ஏனென்றால் இறைவனே அனைத்தையும் ஆக்குகிறான், அழிக்கிறான். இந்த நிலையில் அறியாமல் செய்கிற இந்த செயல்களுக்கெல்லாம் இறைவன் தண்டிப்பதில்லை. அறிந்தே எவன் ஒருவன் தவறு செய்கிறானோ, இது தவறு என்று தெரிந்தே அதை செய்தால் அது தவறு என்ற பட்டியலிலே சேர்க்கப்படும். அறியாத நிலையில் எங்கு எப்படி வழிபட்டாலும் இறைவனை சென்று சேரும். ஆங்காலம் வரும்போது மனிதனுக்கு எந்த முயற்சியும் இல்லாமல் அந்த பண வசதிகள் எல்லாம் வந்துவிடும். போங்காலம் என்று ஒன்று இருக்கிறது. எத்தனை தூரம் இவன் பெட்டியை பூட்டி வைத்திருந்தாலும் போய்விடும். ஒரு பொம்மையை வைத்தான் உயர்ந்தான், ஒரு பொம்மையை வைத்தான் வீழ்ந்தான் என்பதெல்லாம் ஒரு கற்பனையால் ஏற்றி சொல்லப்படுகிற விஷயங்கள். பொருள்களுக்கு என்று சில கதிர்வீச்சுகள் இருக்கிறது. ஆனால் அந்த கதிர்வீச்சுகளை மேம்படுத்த வேண்டும். ஒரு மின்சார சாதனம் இருக்கிறது, மின்சார விசிறி இருக்கிறது என்றால் அது பயன்படும் என்று சொல்ல முடியாது. மின்சாரம் வர வேண்டும், மின்சாரமும் சரியாக வர வேண்டும். அவ்வாறு வந்தால் மட்டுமே அந்த கருவியால் பயன் இருக்கும், நாம் பயன்படுத்த முடியும். மின்சார விசிறி மட்டும் வைத்தது போல பல பொருள்களுக்கு அந்த உயிர் சக்தி இல்லாவிட்டால் அது வேலை செய்யாது. அதைத்தான் நான் கடந்த பதிவிலே கூறினேன். மண்டையோடு மனிதனோடு சேர்ந்திருக்கிற போது அது ஒரு வேலையை செய்கிறது, பல அந்த மூளையை தாங்குகிறது. அதன் மூலமாக பல ஆக்கபூர்வமான செயல்களும் அழிவுபூர்வமான செயல்களும் நடக்கிறது. அதுவே அந்த மரணம் வந்து போனால் அந்த மண்டையோடு வேறு வேறு பல அலைவரிசைகளை வெளிப்படுத்துகிறது. இப்படி இதனுடைய வேறுபாடுகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் ஏற்கனவே துன்பத்தால் துவண்டு அலைகிறார்கள். இவர்களுக்கு நம்பிக்கை தருகிற விதமாக இறைவனுடைய நிர்வாகத்தை புரிந்து இறைவனை சரணடை, எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் வணங்கி நீ சரணடை, உனக்கு செல்வம் வந்து சேரும். செல்வம் என்ற ஒன்றையே குறிக்கோளாக நினைக்கிற காரணத்தால் இது போன்ற அச்சங்கள் எழுகிறது. செல்வம் வரும்போது இவனுக்கு வந்துவிடும். எத்தனை பெரிய மனிதர்களும் அவர்கள் திறமையினால் ஈட்டியவர்கள் என்று பொது பார்வையில் பார்க்கிறோம். கடின உழைப்பாளி, அவர் நெடுங்காலம் அதை கட்டமைத்து கொண்டு வந்தார் என்பதற்கெல்லாம் இது இடம் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் மனிதனுடைய திறமைகளெல்லாம் செல்லாது. கூத்தாட்டு அவைக்குழாத்தற்றே பெருஞ்செல்வம், போகாறு அது வெளிந்தற்று என்று வள்ளுவர் மிகப்பெரிய ஒரு அரிய தத்துவத்தை கூறுகிறார். ஒரு மனிதனுக்கு செல்வம் வர வேண்டும் என்றால் அது எப்படி வரும்? அந்த காலங்களில் ராக்கூத்து என்று நடக்கும். அது பெரும்பாலும் ஒரு மாலை இருள் சூழ்ந்து ஒரு 3-4 நாளிகைகள், 5 நாளிகைகளுக்கு பிறகு இரவு 8-9 மணிக்கு பிறகுதான் அந்த தெருக்கூத்து ஆரம்பமாகி நள்ளிரவு வரை போகும். தெருக்கூத்து ஆரம்பிப்பதற்கு முன்னால் அனைவரும் ஒன்று போல் வரமாட்டார்கள். 1-2 நபர்களாக அப்படியே வருவார்கள். ஒருவர் இருவர் என்று. அந்த கூத்து சபை நிரம்புவதற்கு 2-3 நாளிகைகள் ஆகும். அதன் பிறகுதான் கூத்து தொடங்கும். பிறகு நல்ல ஒரு நிலைக்கு போகும்போது அந்த அவை நிறைந்திருக்கும். அனைவரும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த கூத்து முடிந்தவுடன் மொத்தமாக புறப்பட்டு உடனடியாக சென்று விடுவார்கள். வரும்போது 2 பேர் ஒருவர்
என்று மனம் போனபடியெல்லாம் வந்து நெடுநேரம் எடுத்துக்கொண்டது கலைந்து செல்லும்போது கணப்பொழுதில் கலைந்து சென்று விடுவார்கள். இதுபோல்தான் ஒரு மனிதனுக்கு செல்வம் சேர்வதும் போவதும் என்று வள்ளுவர் பெருமான் மிக தெளிவாக கூறுகிறார். கூத்தாட்டு அவைக்குழாத்தற்றே பெருஞ்செல்வம். அது செல்வம் சேரும்போது நெடுநேரம் எடுத்துக்கொள்ளும், நீண்ட கால இடைவெளியில் அவனுக்கு சேரும். அது போகும்போது கூத்து முடிந்தவுடன் மொத்தமாக, ஒரு சினிமா முடிந்தவுடன் மொத்தமாக வெளியே ஓடிச் செல்வது போல் அவனை விட்டு ஓடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பணம் வருவது, ஆரோக்கியம் வருவது என்று மனிதன் எத்தனை கண்டுபிடித்தாலும் இறைவனுடைய விதிக்கும் நியதிக்கும் தப்ப முடியாது. சரி, இவை ஒருபுறம் இருந்தாலும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பல வினோதங்கள் இருக்கிறது. இந்த குழந்தை போன்ற விஷயங்களில் அது சில தத்தெடுத்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு தான் குழந்தை போலவே சொல்லுவார்கள். அதை ஒரு ஜோதிடனுக்கு பல சவால்கள் இருப்பது போல இதையும் கண்டுபிடிக்க வேண்டும். கிராமங்களில் இது போன்ற வேலைகள் இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவற்றை பார்த்தால் இந்த பலன்கள் பொருத்தமற்று இருக்கும். கொண்டு வந்தவன் தத்தெடுத்த தகப்பனாக இருப்பான். அந்த தத்தெடுத்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து பலனை கேட்டால் அதற்கு இவனுக்கு பிறந்திருந்தால்தான் அந்த பலன் சரியாக இருக்கும். இவன் யாருக்கோ உறவினருக்கு எங்கேயோ அல்லது விடுதிகளிலே தத்தெடுத்து கொண்டு வந்தால் அந்த பலன்கள் எதுவுமே சரியாக அமையாது. அப்படி கண்டுபிடித்த ஜாதகங்கள் நிறைய உண்டு. அதன் பிறகு தோண்டி துருவி கேட்ட பிறகு, ஐயா, யாருக்கும் தெரியாது, இது தத்தெடுத்த குழந்தை, நீங்கள் சொல்வது சரிதான், இந்த பலன்கள் எதுவுமே பிடிக்கவில்லை. அப்போது சந்தேகப்பட்டு கேட்கலாம், இது என்னையா ஜாதகம் சரியாக கணித்தீர்களா என்ன என்று கேட்டவுடன் அவர்கள் மெதுவாக அந்த ரகசியத்தை கூறுவார்கள். இது தத்தெடுத்தவன் நாங்கள் கிராமங்களிலே, அங்கு தெரியும், மற்ற இடங்களில் தெரியாது. அதனால்தான் நீங்கள் கூறிய அந்த சில விஷயங்களை நாங்கள் ஆமோதிக்க முடியவில்லை என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். அதனால் ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் என்றால் அவன் நன்னடத்தையோடு இருந்தால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். வேறு எங்கோ சில அவனுக்கு குழந்தைகள் வைத்திருக்கிறான். 1க்கு 2, 3 இடங்களிலே அவன் மூலமாக பிறந்த குழந்தைகள் எங்கெங்கோ வளர்கிறது. இந்த விவாகரத்து போன்றவற்றால் குழந்தையோடு சில தாய்மார்கள் பிரிந்து செல்லுகிறார்கள். அவர்கள் வேறு இடத்தில் சென்று வேறு ஒரு திருமணத்தையும் செய்கிறார்கள். இந்த குழந்தையும் அங்கேயே வளர்கிறது. அப்போது அந்த குழந்தை இவன் மறந்து விடுகிறான். அவர்கள் நாட்டை விட்டே வேறு நாட்டுக்கு செல்லுகிறார்கள். ஒருவருக்கொருவர் அறிமுகமே இல்லாமல் 30 ஆண்டுகள் கடந்து விடுகிறது. இவனுக்கு அங்கு ஒரு பையன், இவனுக்கு பிறந்த பையன் அங்கு இருப்பான். அவனுக்கு தகப்பனுக்கு கண்டம் என்ற ஒரு காலம் வரும்போது இங்கே இவனுக்கு எதிர்பாராத விபத்தில் இவன் அல்லல் படுவான். கை கால்களை உடைப்பான், அல்லது தலையை உடைப்பான், அல்லது உயிரையும் விடுவான். இங்கு தலையை பிய்த்து கொண்டிருப்பான். என் ஜாதகம் நன்றாக இருக்கிறது, பையன் ஜாதகம், மனைவி ஜாதகம் ஏன் இப்படி விபத்து வந்தது, ஏன் இப்படி பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது என்று தலையை குழப்புவார்கள். காரணம், நீ போட்ட வித்து எங்கோ இருக்கிறது, அது உன்னை தேடித்தான் வரும். எத்தனை பசுமாடுகள் இருந்தாலும் கன்று குட்டி அதனுடைய தாய்ப்பசுவை தேடி சென்று அது பால் அருந்துவது போல இந்த வினை வந்து அந்த குறிப்பிட்ட மனிதனை வந்து சேர்ந்து விடும் என்று சொல்லுவார்கள். அதுபோல எங்கோ இவனுக்கு இருக்கிற வாரிசு இவனுடைய தலைவிதியை மாற்றி விடுகிறது. இது இந்த ஜோதிடத்தில் நம்மால் நிறைய பார்க்க முடிகிறது. அதுபோலவே மனைவிமார்களையும் அங்கங்கே கைவிட்டு வந்திருப்பான். அங்கு கைவிட்டு வந்து அப்படி வந்து விட்ட பிறகு அந்த தோஷங்களும் இவனுடைய வாரிசுகளை பிடிக்கும். ஒரு பெண்களை சில காலம் வாழ்ந்து குழந்தையையும் கொடுத்து விட்டு ஏமாற்றி விட்டு வந்தவர்கள் இப்படி தங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களில் பலவித மர்மங்களை உள்ளடக்கியவர்கள் பின்னால் ஒரு நெறிமுறைக்கு வந்து இவர்கள் ஊரிலே பெரிய மனிதர்கள் போல் வாழ்கின்ற போது அவர்களுக்கு சில பலன்கள் எதிர்பார்த்தபடி நடக்காது. குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்காது, திருமணம் நடக்காது,
குழந்தை பேறுகள் இருக்காது. காரணம், இவன் இளமையிலே செய்கிற அந்த அத்தனை அட்டூழியங்களும் அந்த பெண்களுடைய சாபங்களும் இவனை வந்து சூழ்கிறது. அங்கே விட்டு வந்த அனாதை குழந்தைகளுடைய சாப தோஷங்களால் இவன் சட்டப்படி ஏற்படுத்தி கொண்ட குடும்பத்தில் அந்த குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் போகிறது. இது இந்த பிறவியில் செய்தது இப்படி நடக்கிறது. முந்தைய பிறவிகளில் செய்த செயல்களும் அப்படியே தான் நடக்கும். ஆகவேதான் இதற்கு முன்னும் பின்னும் பல தொடர்புகள் இருக்கிறது. ஒரு ஜாதகத்தை மட்டும் விரித்து வைத்து கொண்டு பலன் கூறக்கூடிய வேலை அல்ல இந்த ஜோதிடம். முன்னும் பின்னும் அவன் என்ன கொண்டு வந்திருக்கிறான், அந்த தொடர்பு, அந்த லிங்க் எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த லிங்க் எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் வேலை நடக்கும். ஐயா குரு 9 வந்து விட்டார், சனி 8 வந்து விட்டார், இப்படித்தான் நடக்கும் என்றுதான் இன்று சொல்லப்படுகிறது. மனிதர்களும் அதைத்தான் நம்புகிறார்கள். ஆனால் உண்மை நிலை அது அல்ல. பல விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பையும் மருத்துவர் தனித்தனியாகத்தான் பரிசோதிப்பார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான வியாதி இருக்கும். அதற்குத்தான் மருந்து கொடுக்க வேண்டும். வந்தவருக்கெல்லாம் ஒரே மருந்து என்றெல்லாம் கொடுக்க முடியாது. அதுபோலத்தான் ஜோதிடமும். அது கிரக மாற்றங்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும். இவனுடைய தனி மனித உடம்பு, இவனுடைய ஜாதகம், இவனுடைய முற்பிறவி செயல்கள், இவன் உதித்த குலத்திலே செய்த பாவ புண்ணியங்கள் என்று பல காரணங்களால் இந்த மனிதன் ஆளப்படுகிறான். அதை தவிர நான் கடந்த பதிவிலே கூறியது போல விண்ணுலகவாசிகள் பலர் எந்தெந்த துறைகளெல்லாம் இங்கு இருக்கிறதோ அத்தனை துறைகளும் வானுலகிலே இருக்கிறது. இங்கு அரசியல் என்றால் வானுலக அரசியல் இருக்கிறது. இங்கு ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் என்றால் ஆவி உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்த மருத்துவர்களே இருக்கிறார்கள். அவர்களுடைய தொடர்பை இந்த மனிதன் பெறுகிறான். திடீரென்று ஒரு யோசனை வருகிறது. ஒரு விஞ்ஞானிக்கு ஒரு யோசனை வருகிறது. ஒரு மருத்துவருக்கு ஒரு யோசனை வருகிறது. இப்படி மானிடர்கள் பலவிதமான கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் ஆளப்படுகிறார்கள். மனிதனுடைய சுதந்திரம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஜீவ சுதந்திரம் என்று இறைவன் அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப 2% முதல் 15% வரை வைத்திருப்பார். மிகப்பெரிய ஞானிகள், தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் மட்டுமே அந்த முழு சுதந்திரம் பெற்றவர்களாக இருப்பார்களே தவிர மற்ற அனைவரும் இந்த கட்டுப்பாட்டிற்குள் இருப்பார்கள். எந்தெந்த உலகவாசிகள் இவர்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் வரையறுத்து சொல்ல முடியாது. ஆனால் விண்ணிலிருந்து பல மனிதர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். இவர்களுடைய வயதை பொறுத்து ஒரு ஒரு பெண் இருக்கிறாள், இளமை பருவத்தில் இருக்கிறாள் என்றால் அவர்களுக்கு வானுலக தேவதைகளுடைய தொடர்புகள் அவர்களுக்கு வந்து சேர்கிறது. அப்சர ஸ்திரீகள் என்று கூறுகிறார்கள். அதுபோக விண்ணுலக கந்தர்வ மங்கைகள், கணக்கு அழகில் சிறந்த பல யக்ஷிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அழகிலே சாமானிய நிலையெல்லாம் தாண்டி இருப்பார்கள். அவர்களுடைய ஆளுகையில் இந்த பெண்களும் நடுத்தர வயது பெண்களும் ஒவ்வொரு வயதிலே அந்த நிலைகளெல்லாம் மாறிக்கொண்டே இருப்பதை பார்க்கலாம். உற்று கவனிக்க வேண்டும். கவனித்தால் அவை புரியும். இதுபோல் உடல் பலத்திலே சிறந்தவர்கள், விளையாட்டிலே சிறந்தவர்கள், இங்கு மண்ணிலே என்னென்ன திறமை குறைவு என்று அனைத்துக்கும் விண்ணில் இருக்கிற பல உலகத் தொடர்புகளும் வந்து போய்கொண்டே இருக்கும். இப்படித்தான் இறைவன் நிர்வாகம் செய்கிறார். எங்கோ இருக்கிறது, இவன் எங்கோ இருக்கிறான் என்று தனிப்பட்ட முறை இல்லை. பல வலைப்பின்னல்கள், நெட்வொர்க் என்று மனிதர்கள் இன்று உலகம் முழுவதையும் தொடர்பு படுத்தி வைத்திருப்பது போல இறைவன் ஆகாய வழி அனைத்தையும் அங்கிருக்கிற அத்தனை மனிதர்கள், அத்தனை உலகவாசிகளோடு மண்ணுலகத்தையும் இணைத்து வைத்திருக்கிறார். இந்த நெட்வொர்க்கில் எதை வேண்டுமானாலும் இவர்கள் திறந்து அதன் வழியாக நுழைந்து அப்படியெல்லாம் இந்த நிர்வாகம் நடக்கிறது. இந்த இரகசியங்களை எல்லாம் புரிந்து நாம் சொல்கிற இந்த ஜோதிடம் முதலியவைகளெல்லாம் மிக மிக குறைந்த அளவுதான் என்று என்னால் கூற முடியும். துல்லியமாக அனைத்தையும் அறிந்து விடுவது என்பது இயலாத காரியம். இறைவனே அனைத்தையும் அறிவார். சில விஷயங்கள் இதன் மூலமாக வெளிப்படும், அதை கூற முடியும். அதுபோல இது போன்ற ஜாதகங்கள் ஒரு நபர் வந்தார். அவர் அந்த பையனையும் அழைத்து வந்திருந்தார்.
2 ஜாதகங்களுக்கும் அழைத்து வந்த அந்த நபரை வெளியே போகும்படி சொல்லிவிட்டார். அவர் ஒரு பொறுப்பிலே இருந்தார். பல ஆண்டுகள் ஆகிறது. அவ்வாறு அதை பார்த்தவுடன் இந்த பையனுடைய ஜாதகத்திற்கும் இது உங்கள் பையனா என்று கேட்டேன். ஆம் என்று சொன்னார். பலன்கள் கேட்டால் பொருந்தி வரவில்லை. என்னையா இது பொருத்தமில்லாமல் இருக்கிறதே, உண்மையை சொல்லுங்கள், இது உங்களுடைய பையன்தானா என்றவுடன் அவர் மெதுவாக சொன்னார், ஐயா, யாருக்கும் தெரியாத ரகசியத்தை நான் கூறுகிறேன், இது என்னுடைய பையன் அல்ல. இந்த குழந்தை பிறந்து 24 மணி நேரத்தில் நாங்கள் இதை முறைப்படி தத்தெடுத்து வந்து விட்டோம். இது ஒரு ஊருக்குள் கூட யாருக்கும் தெரியாது. அந்த பெண்மணி வெளியூரில் இருந்தார். அந்த குழந்தை தத்தெடுத்து 3, 4, 5 வயதுக்கு பிறகுதான் அவர்கள் அந்த ஊருக்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே எவருமே அறியாத ரகசியம் என்று அது எப்படி எடுத்தோம் என்பதையும் கூறினார். ஒரு அண்டை மாநிலம், அதிலே ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு இளைய வயதினர்கள். ஆனால் இருவர்களுக்குள்ளும் அந்த இன வேற்றுமைகள் சிறிது இருந்திருக்கிறது. அந்த பெண் ஒரு மிகச்சிறந்த ஐதீகமான் நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அந்த பையன் வேறு ஒரு நிலையில் இருக்கிறான். இவர்கள் சுத்த சைவம் என்றால் அவன் சற்று அசைவத்தை சாப்பிடக்கூடியவன். ஆனால் இவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டு அந்த பெண் கருவுற்று விட்டாள். குடும்பத்திலே கல்யாணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இவர்கள் குழந்தையை அழிப்பதற்கெல்லாம் முயற்சி செய்திருப்பார்கள். இவ்வாறெல்லாம் செய்துவிட்டு பிறகு குழந்தை இல்லை என்று புலம்புவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இது போன்ற ரகசியத்தில் செய்கிற பாவங்களெல்லாம் வந்து சூழ்கிறது என்பதை அறிவதில்லை. இங்கு ஜோதிடர் பார்த்து சொல்லிக்கொண்டே இருப்பார், அங்கு பலன் நடக்காது. காரணம் இத்தனை அதில் குறுக்கு வழிகளெல்லாம் இருக்கிறது. அதை செய்து பார்த்து விட்டு முடியவில்லை என்று அந்த குழந்தையை ரகசியமாக ஹாஸ்டலிலே இருந்து அங்கு போய் பெற்று உடனே அந்த குழந்தையை அங்கே கொடுத்து விட்டார்கள். அந்த குழந்தையை இந்த மனிதர் தத்தெடுத்து விட்டார். 24 மணி நேரத்தில் தத்தெடுத்து வீட்டிலே வைத்து மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்து இவருடைய பையனாக அவன் வளர்கிறான். அதன் பிறகு ஓரிரு ஆண்டுகள் கழித்து அந்த இரு குடும்பத்தாருக்கும் மன இணக்கம் ஏற்பட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சில காலத்தில் நடந்தது என்று அவர் கூறினார். சில காலத்தில் அவர்கள் சரி பரவாயில்லை திருமணம் செய்துவிடலாம் என்று கூறும்போது இந்த குழந்தையை நாடி ஓடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் பொதுவாக யாருக்கு கொடுத்தோம் என்றதை சொல்ல மாட்டார்கள், யாரிடம் பெற்றோம் என்பதும் சொல்லப்படுவதில்லை. அதன் பிறகு தேடி வந்தால் உங்கள் குழந்தை வேறு இடத்திற்கு போய்விட்டது என்று சொல்லவும் அவர்கள் ஏமாற்றம் அடைந்து திரும்பினார்கள் என்பது இதில் செய்தி. இப்படி இறைவன் வைக்கிறார். இவனுக்கு பிறக்க வேண்டும், இந்த பெண்ணுக்கும் வேறொரு பையனுக்கும் பிறந்தது, வளர்கின்ற இடம் வேறு. இப்படியெல்லாம் பல நுணுக்கங்கள் இதில் இருக்கிறது. அதன் பிறகு அந்த பையன் தான் பிறந்த மண்ணினுடைய அந்த வாசனைகளோடு இருக்கிறான் என்று அவர் கூறினார். அந்த பகுதி அதை இதில் அந்த டெலிவிஷன்களில் பார்க்கும்போது அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்கிறான். அங்குள்ள உணவு முறைகளை விரும்புகிறான் என்றான். ஐயா, அதெல்லாம் வாசனைகள், அவ்வளவு எளிதில் போக்க முடியாது. உங்களுக்குத்தான் தெரியும் அவன் இந்த மண்ணை சேர்ந்தவன் என்று. ஆகவே அவனை சில காலம் அழைத்து சென்று ஒரு வார காலம் அவன் மனம் போனபடி அவனுடைய அவனுடைய தந்தையும் தாயும் ஜனனமான இந்த மண்ணை, தாய் மண்ணை அவன் மிதிக்க வேண்டும். அங்குள்ள பலவற்றை அவனை அனுபவிக்க விடுங்கள், அப்போது அவன் மன நிறைவு அடைவான் என்று நான் கூறினேன். இது பல ஆண்டுகள், 4 நூற்றாண்டுகள் எல்லாம் கடந்து போன விஷயம். இப்போது இந்த பையனுக்கு திருமணமாகி இருக்கலாம். இப்படி சில ஜாதகங்கள் வந்து சேரும். இன்னும் சில ஜாதகங்கள் இப்படித்தான் நடத்தைகள் மாறாக வேறு ஏதோ அந்நிய வித்திற்கு, அது ஜோதிடம் கூறுகிறது, அந்நிய பீஜத்திற்கு பிறந்தவன் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இவன் வளர்த்து கொண்டிருப்பான். குயிர் குஞ்சு முட்டை காக்கை கூட்டிலிட்டால் அயிர்ப்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல் இயக்கில்லை போக்கில்லை ஏனென்பதில்லையே மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறு என்று மானிடர்களை திருமூலர் பெருமான் கூறுகிறார். இந்த மானிடர்களில் என் குழந்தை, என் பையன், என் மகள்
என்று என்னுடைய வாரிசு என்றெல்லாம் மனிதர்கள் மயக்கத்தால் எனது எனது என்று நினைக்கிறார்கள். உண்மையில் இவர்களுக்கு எதுவுமே சொந்தமில்லை. இந்த குயில் எப்போதும் காக்கை கூட்டிலே போய் முட்டையை இட்டு விட்டு போய்விடும். அது உட்கார்ந்து அடை காக்கிற வழக்கமும் உணவு ஊட்டுகிற வழக்கமும் குயில்களுக்கு இல்லை. அது காக்கையும் எதுவும் ஏறக்குறைய ஒன்று போல் இருப்பதால் குயில் குஞ்சு முட்டை காக்கை கூட்டிலிட்டால் அது காக்கை தன்னுடைய குஞ்சை போலதான் வளர்க்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதனுடைய அந்த ஓசை மாற்றத்தை வைத்து அதை அனுப்பிவிடுகிறது. இந்த குயிலும் தன் போக்கிலே மாறுகிறது. ஆனால் அதுவரை அது மயக்கத்தால் இது தன்னுடைய முட்டை தன்னுடைய குழந்தை என்ற மயக்கத்தில் காக்கை வளர்க்கிறது. இயக்கில்லை, போக்கில்லை, ஏன் என்பதில்லையே, மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே. அதுபோல்தான் மானிடர்களுக்கு குழந்தை என்று கொடுத்தது. குறிப்பிட்ட காலம் மயக்கம் தீரும் வரை இது என் குழந்தை என்று இவன் வளர்க்கிறான். மயக்கம் தீர்ந்ததும் அது கதை முடிந்து போனவுடன் அனைத்தும் மாறிவிடுகிறது. ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் போய்விடுகிறது. அதை போல இந்த எங்கோ இருந்தாலும் இவனுடைய விதி அவனை பிடித்து வாட்டுகிறது, அவனை உயர்த்தவும் செய்கிறது. அது போன்ற விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். இவனுக்கு எங்கோ ஒரு வாரிசு இருக்கலாம். அந்த வாரிசு அதற்கு தகப்பனுக்கு யோக திசை என்று வந்தால் இந்த தகப்பனுக்கு இங்கிருப்பான். இவனுக்கும் அவனுக்கும் தொடர்பே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இவனுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தில் இருப்பான். இவன் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள் இவனுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் தெரியாமல் விழித்து கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதுபோலவே தான் இந்த மரணம் போன்ற விபத்துக்கள் போன்றவையும் ஏற்படும். வழியே இல்லையே, எப்படி நடந்தது என்று தலை குழப்புவார்கள். காரணம் இதுபோல இருக்கிறது. இவ்வாறு இது இந்த நாட்டில்தான் இந்த விதி. மற்ற நாடுகளிலே 4 திருமணத்தை செய்கிறார்கள். அது லிவிங் டுகெதர் என்று. அது நம் நாட்டிலே கூட இப்போ வந்துவிட்டது. அநேக இடங்களில் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. அவர்கள் இந்த மேல்நாட்டுக்காரர்கள் குடும்பம் பந்தம் என்றெல்லாம் இருப்பதில்லை. வேண்டுமென்றால் சேர்ந்து வாழ்கிறார்கள், இல்லை என்றால் பிரிந்து சென்று விடுகிறார்கள். அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் வேறாக இருக்கிறது. இந்த நாட்டிலே பிறக்கும்போது இது சற்று மேம்பட்ட நிலைக்கு, அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று இறைவன் இங்கு மனிதர்களை பிறக்க வைக்கிறார். இந்த விதிமுறைகள் மாறும்போது அந்த சிரமங்களை இவர்கள் அனுபவிக்கிறார்கள். மீண்டும் கூறுகிறேன், இது ஒரு நெட்வொர்க். இங்கே செய்த செயல்களுக்கு வேறு ஒரு நாட்டிலே சென்று அவன் அதை வட்டியும் முதலுமாக அனுபவிப்பான். அங்கே இருக்கிறவன் இங்கே வந்து பல நன்மைகளை அனுபவிப்பான். இப்படி பல விதமான வேலைகளை இறைவன் போக்குவரத்து என்று வந்திருக்கலாம். இறைவனுக்கு போக்கும் இல்லை, வரவும் இல்லை. அவர் எங்கு வேண்டுமானாலும் இந்த சூட்சும கருவை கொண்டு போய் அடைக்கலாம். சூக்கும சரீரமே எங்கு வேண்டுமானாலும் போய் வரும். மனிதர்களுக்கு விமானமும் ஹெலிகாப்டரும் வாகனங்களும் இன்று வந்திருக்கிறது. தினந்தோறும் இரவிலே சூக்கும சரீரம் மனம் போனபடியெல்லாம் சுற்றக்கூடிய நிலைகளெல்லாம் இருக்கிறது. சூக்கும சரீரம் பறந்து செல்லும் ஆற்றல் உடையது. நினைத்தவுடன் நினைத்த இடத்திற்கு செல்லும். அந்த அளவிற்கு வேகம் உண்டு. அதற்கு சுவர்கள் ஒரு தடை இல்லை. சுவர்கள் எந்த விதமான மலை பாறைகளை ஊடுருவி செல்வதை பார்க்க முடியும். எதுவுமே இவர்களை தடுக்காது. அது புகை போன்ற ஒரு நிலை இருப்பதால் அதை கடந்து சென்று விடுவதை இந்த சூக்கும சரீர அனுபவம் உடையவர்கள் ஓரளவு அறிந்து கொள்வார்கள். இது சொப்பன சரீரம் என்று சொப்பனத்தில் அனுபவிப்பது இந்த சூக்கும சரீரம்தான். அது இந்த உடம்போக்கு தொடர்பை வைத்து கொண்டே அனுபவிப்பது என்பது அநேகருக்கு நிகழ்கிறது. ஒரு நிலை கடந்தவர்களுக்கு இந்த உடம்பை தாண்டி வெளியே போய்விட்டு அதுவும் ஒரு வாழ்வு என்பதை மனிதர்கள் உணர்வதில்லை. அது சொப்பனம் என்றால் அது ஏதோ ஒரு கனவு, மனதினுடைய ஒரு எண்ணத்தின், அது ஒரு சிறிது நேரம் இந்த மனம் போட்டு பார்க்கும். அதன் பிறகு இந்த உடம்பை விட்டு சூக்கும சரீரம் வெளியே போய்விட்டு அந்த சூக்கும சரீரத்தில் அது ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறது.
பலவிதமான சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது. பல இடங்களுக்கும் செல்கிறது. தாங்கள் பிறந்த முற்பிறவி இடங்கள், இனி வரக்கூடிய பிறவியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் கூட இந்த சூக்கும சரீரம் உணர முடிகிறது. பழைய இடங்களுக்கும் பழைய நபர்களையும் சென்று பார்த்து வர முடிகிறது. மனிதர்களால் எண்ணத்தால் எட்ட முடியாத பல லோகங்களுக்கும் இந்த சூக்கும சரீரம் சென்று வருகிறது. ஆகவே வாழும்போதே 2-3 வாழ்க்கையை மனிதன் அனுபவிக்கிறான். பஞ்ச கோஷங்களும் இவனுக்குள் தான் இருக்கிறது. எந்த கோஷத்தில் மாமிச உடம்பில் வாழ்கிறானா, சூக்ம சரீரத்தில் வாழ்கிறானா, காரண சரீரத்தில் அவன் இருக்கிறானா என்பதை பொறுத்தெல்லாம் இவனுடைய வாழ்வு நடக்கிறது. இதை தவிர பஞ்ச கோஷங்கள் என்று அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று 5 கோஷங்களில் எந்த கோஷத்தை இவன் செயல்படுத்துகிறானோ அந்த கோஷத்தில் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆகவேதான் இந்த மண்ணுலக வாழ்வில் பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்க முடிகிறது. பல குணாதிசயங்கள் உடையவர்களை பார்க்க முடிகிறது. அனைவருக்கும் ஒரே தராசு, ஒரே அளவுகோல் என்பதுதான் தவறாக முடிகிறது. ஒரே அளவுகோலை வைத்து அனைவரையும் அளக்க முடியாது. ஆகவே வாழ்கின்ற போதே இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என்றோ ஒரு நாள் வாய்க்கப் போகிறது அல்ல. வாழும்போதே இவன் 5-6 உடம்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் விழித்து கொண்டிருக்கும் போதே சொப்பன சரீரத்தில் வாழ முடியும். கற்பனை செய்கிறான். கற்பனை செய்யும் போது சொப்பன சரீரம் வேலை செய்யும். அதில் கடந்து எங்கோ போகிறான். நெடுநேரம் கற்பனை ஒரு திரைப்படத்தை பார்க்கிறான். 2 மணி நேரம் அவன் அந்த சொப்பன சரீரத்தில் இருப்பான். தூல உடல் மறந்து போகும். இப்படி ஒரு மானிடன் கூட்டுக்குள் அடைபட்டவன் கூட்டை விட்டு போய்விடுவது என்பது மரணம். ஆனால் அவ்வப்பொழுது போய் வருவது என்பது இந்த பறவை வெளியே போய் சென்று வருவது போன்ற ஒரு நிலை. அதனால்தான் குரம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்று வள்ளுவர் பெருமான் கூறினார். இறை தேடந்த பறவை வெளியே போகும், பிறகு மீண்டும் வரும். அந்த கூட்டுக்கும் அதற்கும் தொடர்பு இருந்து கொண்டிருக்கும். அந்த பகுதியில் இறை இல்லை என்றவுடன் நிரந்தரமாக அந்த கூட்டை விட்டு வெளியே போய்விடும். இப்படி ஒரு மாய வித்தையை இறைவன் செய்கிறார். மாய கூத்துக்களை நடத்துகிறார். இந்த மாயத்தை அறிவதற்கு ஜோதிடம் என்பது ஒரு வழி. இந்த ஜோதிடம் தாண்டிய பல வழிகள் இருக்கிறது. இந்த ஜோதிடத்தில் உள்ள வழிகளை அறிவதே சாமானியமாக அறிய முடியாது. அத்தனை ரகசியங்கள் இதில் பின்னி பிணைந்து கிடக்கிறது. பல பிறவி அனுபவங்களை வைத்துத்தான் அந்த ஜோதிடத்தை சொல்ல முடியும். ஒருவருக்கு சொல்வது போலவே அனைவருக்கும் சொல்ல முடியாது. கணக்கில்லாத மனிதர்கள் கணக்கில்லாத சஞ்சலங்களும் கணக்கில்லாத சுகதுக்க அனுபவங்களோடு வருகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் பார்த்தால் மிகப்பெரிய வினோதங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதற்கிடையில் மரணம் என்பது இவனை அறியாமல் வந்து சூழ்ந்து விடுகிறது. இவற்றை தெரியாமல் தான் இந்த வெள்ளரி பழத்திற்கு போன் கட்டிய கதை போல பல நேரங்களில் நான் நினைப்பதுண்டு. அடுத்த கணம் இந்த உடம்பு உலைந்து போகலாம். எந்த நேரமும் கத்தி தொங்கிக் கொண்டே இருக்கிறது. உயிரும் தருமனையே நோக்கும் என்று ஆழ்வார்கள் கூறுவார்கள். பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு, உயரும் ஒன்பு கதிரவனை நோக்கும், உயிரும் தருமனையே நோக்கும், உன் தாமரையாள் கேள்வன் தன்னையே நோக்கும் உணர்வு என்று இது ஆழ்வாருடைய திருவாய்மொழி பாடல்களில் ஒன்று என்று எனக்கு நினைவு. இந்த பெயரும் கருங்கடலை நோக்கும், மலையில் பிறக்கிற ஆறு கருங்கடலை நோக்கித்தான் அதனுடைய பயணம் இருக்கும். இந்த சூரியகாந்தி பூ உயரும் ஒன்பூ கதிரவனை நோக்கும். சூரியகாந்தி பூ கதிரவன் எங்கெங்கு செல்கிறதோ அப்படியெல்லாம் தன்னை வளைத்து கொள்ளும். இந்த உயிர் எதை நோக்கி செல்கிறது என்றால் யமதர்மனை நோக்கி செல்கிறது. உயிரும் தருமனையே நோக்கும். தருமனை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதுபோல் என்னுடைய உள்ளமானது உன் தாமரையாள் கேள்வன் தன்னையே நோக்கும் உணர்வு. அந்த செந்தாமரை மலரில் வசிக்கிற ஸ்ரீதேவியை
தன் மார்பில் வைத்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை என்னுடைய உணர்வு எப்போதும் நோக்கி இருக்கும் என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். அதுபோல் இந்த உயிர் தருமனை நோக்கித்தான் செல்லுகிறது. அதை இம்மியளவும் அறியாத மனிதன் அதை எனக்கு மிகப்பெரிய வியப்புகளெல்லாம் இதில் ஏற்படுவது உண்டு. ஒரு மனிதன் அவர் அடிக்கடி பார்க்கிறவர். ஒரு மகளுக்கு என்று வந்தார், பார்த்தார். நானோ கண்டுபிடித்து விட்டேன், இந்த நபர் அவ்வப்பொழுது என்னை சந்தித்து சில விஷயங்களை அப்படி அப்படி கேட்டுக்கொள்ளுவார். இது இவனுக்கு ஆயுள் முடியப் போகிறது, வயது 60 தாண்டி விட்டது. ஆனால் அவர் கேட்டது அவருக்கு கொஞ்சம் அதிகமான சொத்து சுகங்கள் வியாபாரங்கள் எல்லாம் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு பதவியில் வேறு இருந்திருக்கிறார். அவர் பல பல விஷயங்களை மாட்டுப்பண்ணை நடத்தலாமா ஆட்டுப்பண்ணை நடத்தலாமா என்று காலம் அங்கு முடியப் போகிறது, பூலோக வாழ்வு தீரப்போகிறது. ஆனால் அவருடைய கேள்வி கணக்கில்லாமல் இருந்தது. அவற்றுக்கெல்லாம் விடை சொன்னேன். அவர் பார்த்தது பேரக்குழந்தை, பெண் குழந்தை, இவர்களுடைய ஜாதகத்தை. நான் நினைத்தேன் இவனுக்கோ காலம் முடியப் போகிறது, நல்ல வேளை இவன் ஜாதகத்தை கேட்கவில்லை. நான் பார்த்தேன், அவரே சொல்லி கொண்டார், என் ஜாதகம்தான் உங்களுக்கு தெரியுமே என்றார். ஆமாம் ஐயா, தெரியும் ஐயா என்று தப்பித்தேன், பிழைத்தேன் என்று நான் அதை அப்படியே விட்டு விட்டேன். காரணம், இந்த மனிதனுக்கு காலம் நெருங்கி விட்டது. அந்த மனிதர் இதை நான் கூட சொல்லியிருக்கலாம். அந்த பேர குழந்தைகளுக்கு 2 ஜாதகத்தை வேறு ஐயா எழுதிவிடுங்கள் என்றார். சரி என்று நான் அந்த விவரங்களை எல்லாம் வாங்கினேன். அந்த பெண்ணை எனக்கு தெரியாது, இவரையும் பார்த்திருக்கிறேன், அவருடைய வீடு எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆகவே நான் அந்த ஜாதகத்தை எழுதவே இல்லை. ஏனென்றால் அதை வாங்கும்போதே இவர் அந்த ஜாதகத்தை வாங்க வரமாட்டார்கள் என்று எனக்கு தெரிந்துதான் அதை அப்படியே வைத்து விட்டேன். நெடுநாட்கள் மாத கணக்காயிற்று, எழுத வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு ஏற்படவில்லை. எடுக்கும் போதெல்லாம் இவன் வாங்கப் போவதில்லை, இவன் பெண்ணும் வாங்கப் போவதில்லை, இதற்கு ஏன் கணிக்க வேண்டும் என்றே அதை அப்படியே போட்டு விட்டேன். அதுபோலவே மாதங்கள் கடந்தது. தொலைபேசி எண்ணை வேற கொடுத்திருந்தார்கள், கணித்து விட்டு சொல்லுங்கள் என்று. எனக்கு அதற்கு கணிப்பதற்கே மனம் வரவில்லை. அதன் பிறகு பார்த்தால் அந்த தகவல் வால் போஸ்டரில் தற்செயலாக பார்க்கிறேன், இந்த நபருடைய புகைப்படத்தை போட்டு அகால மரணம் அடைந்தார். அவ்வளவுதான், வருடங்கள் பல ஆகிவிட்டது. அந்த பெண்ணுக்கு என்னை பற்றி தெரியாது, அந்த ஜாதகம் கொடுத்ததும் தெரியாது. இந்த நபர் வாங்க வரமாட்டார், இதை ஏன் கணிப்பானேன் என்று அப்படியே போட்டது. காலம் தலைக்கு மேல் அங்கே யமதர்மன் கூற்றுவனும் குறி பார்ப்பான் என்று கூறுவார்கள். கூற்றுவன் அங்கே குறி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதனோ நெடுங்காலத்திற்கு திட்டமிடுகிறான். இந்த மானிட வாழ்க்கையில் இன்னும் பல செய்ய வேண்டும், ஓய்வுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், 70 வயதிற்கு பிறகுதான் உங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. பல செய்திகள் எல்லாம் வரும், வேடிக்கையாகவும் இருக்கும். 70 வயது என்றெல்லாம், வயது என்பது எண்ணிக்கை தான். குதித்து விளையாடுங்கள். எங்கிருந்து குதித்து விளையாடுவது? சொல்பவனுக்கு எளிது. அவன் 1000 பிரச்சனையில் இருப்பான். இடுப்பு வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, இரத்த அழுத்தம், நீரிழிவு, பல நோய்களுக்கு உள்ளுள் 75 வயதில் நீ குதித்து விளையாடு, இளைஞனைப் போல் பாவித்துக்கொள் என்றால் எங்கிருந்து பாவிப்பான்? அந்த உடம்பு தேய்ந்து போய்விட்டது. வேர் அண்ட் டேர் என்று சொல்வார்கள். தேய்மானம், உராய்வு, இவற்றால் பழுதுபட்ட உடம்பை வைத்து பார்ப்பதே பெரிய ஒரு வேலை. இதில் வயது என்பது இலக்கம்தான். நீங்கள் குதித்து விளையாடுங்கள், பார் விளையாடுங்கள், ஸ்கிப்பிங் விளையாடுங்கள் என்றெல்லாம் விவரமில்லாத பல செய்திகள். முதியவராய்விட்டோம் என்று எண்ணாதீர்கள், என்றைக்கும் போல் குதித்து கொண்டிருங்கள் என்றால் எங்கே அவன் நடப்பதற்கே திண்டாடுகிறான். ஒரு சிலர் 90 வயதிலும் நடக்கிறார்கள். 40 வயதில் நடக்க முடியாமல் போகிறவர்களும் இருக்கிறார்கள். 50 வயதில் நடக்க இயலாதவர்களும் இருக்கிறார்கள். எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது இந்த மானிட வாழ்வு. இவர்கள் என்ன என்றால் ஒரே விதியை அனைவருக்கும் பொருத்துவது. ஒருவன் 85 வயதிலும் துடிப்பாக வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். 50 வயதிலே
படுத்து ஓய்ந்து போனவர்களும் இருக்கிறார்கள். இப்படி இந்த உலகத்து நியாயங்கள் போதிப்பவர்கள், அப்படி உபதேசம் போடுபவர்கள், அதிலும் இந்த தொலைத்தொடர்பு இந்த விஷயங்களெல்லாம் வளர்ச்சி அடைந்த பிறகு இந்த இலவச ஆலோசனைகள் பொறுப்பில்லாமல் வந்து சேரும். இவை சரி என்று நான் அவற்றை சில வரும் என்னுடைய கவனத்திற்கு, அதை பெரிதுபடுத்துவதில்லை. அவர்கள் நிலை அவ்வாறு தான் இருக்கிறது. இவர்கள் இந்த ஏற்றத்தாழ்வுகளை உற்று நோக்குகிற தன்மை இவர்களுக்கு இல்லை. ஆகவே ஒரே சட்டத்தை போட்டுவிட்டு குதித்து விளையாடு, 75 வயதானே ஆகியிருக்கிறது, என்றைக்கும் போல் வேண்டியதை சாப்பிடு, நோயெல்லாம் ஒன்றும் செய்யாது, நோய் வராது, நோயை தடுத்து விடலாம் என்றெல்லாம் பல பல விதங்களான ஆலோசனைகள் எல்லாம் வருகிறது. ஆனால் விசா முடிகிறதா என்கிற ரகசியம் இங்கு முக்கியமாக அதுதான் பார்க்கப்பட வேண்டியது. விசா மண்ணில் இருக்கிற வரை தான் இவருடைய திட்டங்கள் எல்லாம். அங்கு விசா முடிய போகிறது என்றால் புறப்பட தயாராக இருக்க வேண்டும். அந்த விஷயம் மனிதனுக்கு மறைக்கப்பட்ட காரணத்தால் 2 மாதங்களில் 4 நாள்களில் அவனுக்கு விசா முடியும். அவன் கணக்கு 40 வருடத்திற்கு பிறகு என்ன நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பான். இதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு வேடிக்கையும் வியப்பும். இப்படி இந்த ஜோதிட சாஸ்திரம் பல ரகசியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கிறது, நேர்மை சார்ந்ததாக இருக்கிறது. இவ்வாறு தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு பெண்களை பலரை மோசடி செய்து ஏமாற்றி விடுபவன், அவனுக்கு நியாயமான திருமணங்கள் நடக்காது, அல்லது அவனுடைய வாரிசுகளுக்கு அந்த திருமணம் நடக்காது. பல கன்னி பெண்களுடைய சாபத்தை இவன் பெற்றிருப்பான். அந்த சாபத்தால் இவனுடைய வாரிசுகளுக்கு எத்தனை வசதி இருந்தாலும் திருமணம் நடக்காமலே போய்கொண்டிருக்கும். பல பெண்களை அபலைகளாக குழந்தைகளை கொடுத்து விட்டு வந்தவன், அவனுடைய குழந்தைகளுக்கு, சட்டப்படி பெற்ற குழந்தைகளுக்கு வாரிசில்லாமலோ, சட்டப்படி திருமணம் செய்த மனைவிக்கு வாரிசில்லாமலோ அல்லல் பட்டு கொண்டிருப்பான். இப்படி ஒன்றுக்கு ஒன்று எத்தனையோ தொடர்பு காரணங்கள் எல்லாம் இருக்கிறது. இவற்றை வைத்துத்தான் ஒரு ஜாதகம் இருக்கிறது என்பதை சாமானிய மனிதர்கள் உணர்வதே இல்லை. இது நம் குழந்தை, இது நம் வீடு, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நடந்து விடுமா? அது எப்படி நடக்கும்? எங்கெங்கிருந்தோ வந்தவன் எத்தனையோ வினைகளை ஈட்டி வந்திருக்கிறான். இந்த பிறவியிலும் இவன் மறைவாக செய்த பாவங்கள் பல இருக்கிறது. பழைய பிறவியில் செய்த பாவங்களும் மறைந்தே கிடக்கிறது. இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கி இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக ஏதோ முடிந்ததை கூறலாம். அவ்வளவுதான் இதில் செயல்படுத்த முடியுமே தவிர அனைத்தையும் கிரகங்களை மாற்றி வைப்பதெல்லாம் நடக்காது. அங்கு போ இங்கு போ அப்படியெல்லாம் மாற்றி விடலாம். கோழிச்சண்டையை பார்வனுடைய கதை மாறிவிடும். யானை சண்டையை போய் பார், உன்னுடைய கரணம் வேலை செய்கிறது, அதை ஆக்டிவேட் செய்கிறது என்றெல்லாம் இன்று இந்த தொழில்நுட்பத்தை ஜோதிடத்தில் புகுத்தி பெரிய ஒரு ஜோதிடத்தில் உண்மையில் கணக்கில்லாத தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. அந்த தொழில்நுட்பங்கள் இவர்கள் கண்களுக்கு தெரிய போவதே இல்லை. முன்னோர்கள் சொன்னதை வைத்துக்கொண்டு, இன்றைய இருக்கிற இதை வைத்துக்கொண்டு உடனே இதை செய், இந்த கிரகத்தை, யோக கிரகத்தை ஆக்டிவேட் செய், அப்படியெல்லாம் இறைவன் வைக்கவில்லை. மனிதன் நினைத்தவுடன் சுவிட்ச் ஆன் செய்வது, சுவிட்ச் ஆஃப் செய்வது என்றெல்லாம் கிரகங்களை இவர் ஆக்டிவேட் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏற்கனவே ஆக்டிவேட் ஆகித்தான் இவனை வழி நடத்துகிறது. இவனுடைய நல்ல செயல்கள் மூலமாக மட்டும்தான் இவன் அதனுடைய வீரியத்தை குறைக்க முடியுமே தவிர, கோயிலாக சென்றாலோ, இவன் அங்குமிங்கும் உருண்டு அலைந்து வந்தாலோ வீதியை மாற்றவிட முடியாது. ஐங்காதம் போனாலும் தன் பாவம் தன்னுடனே ஆகும் என்று கூறுவார்கள். ஊரெல்லாம் கொடி வெறுத்தாலும் தாம் செய்த வினை தாமே அனுபவிப்பார், பூந்தாமரையோன் பொறிவழியே வேந்தே, ஒருத்தாரை என் செய்யலாம், ஊரெல்லாம் கொடி வெறுத்தாலும் போமா விதி என்று நீதி பாடல்கள் கூறுகிறது. பூந்தாமரையில் இருக்கிற பிரம்மன் எழுதிய எழுத்தின்படித்தான் தாம் செய்த வினை தாமே அனுபவிப்பார். இவன்தான் அனுபவித்து கழிக்க வேண்டும். ஆகவே நம்மை ஒருத்தார்கள், நம்மை சினந்து பேசினார்கள், நமக்கு
இடையூறு செய்தவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? ஊரெல்லாம் கூடி வெறுத்தாலும் போமா விதி, அனைவரும் கூடி வெறுத்தாலும் விதி இவனை விட்டு விலகாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் தெரிந்தால் பல ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். இன்று பல செய்திகள் உலா வருகிறது. அவற்றிலெல்லாம் ஏதோ முடிந்தால் செய்ய வேண்டியதை நான் எவரையும் தடுப்பதில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்கள். மந்திரவாதியிடம் போக வேண்டுமா? போவது உன் தலைவிதி என்றால் போய்க்கொள். என்னை பொறுத்த அளவில் நான் அதை ஆதரிப்பதில்லை. நீ மந்திரவாதியிடம் போய் மருந்து எடுக்க வேண்டும் என்று கேட்பவர்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடர்கள் முன்னாலேயே வந்து சாமி ஆடுபவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். காலங்கள் மிக கடந்து விட்டது. அடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம். நன்றி.